வணக்கம். இன்னைக்கு கிட்டு சமையல் வீடியோவில் கத்திரிக்காய் கொட்ஸு எப்படி ரொம்ப சீக்கிரமாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கடுகு, ஜீரகம், கறிவேப்பிலை போட்டு தாளிக்கணும். பூண்டு ஒரு 4-5 பூண்டு பல் போடணும். போட்டு அது கொஞ்சம் வதங்கினதும் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு அதை போடணும். 2 பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். ஒரு ஸ்பூனுக்கு உப்பு போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா கிளறி கொடுத்து வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே ஒரு 3 தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சிடலாம். அரைச்சி வச்சுட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதுவும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கணும். இந்த கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் வதக்கணும். ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விடணும். இது வதங்குற அளவுக்கு கொடுத்து நல்லா கிளறி கொடுக்கணும். கொஞ்சம் அந்த கத்திரிக்காய் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் இது கூட சேர்த்துடணும். சேர்த்து ஒரு 2 கப்புக்கு தண்ணி விட்டு குக்கரில் ஒரு 3 விசிலுக்கு போட்டு எடுக்கணும். இப்போ இந்த தக்காளியும் சேர்த்தாச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துடலாம். இது கொஞ்சம் மசிஞ்சு வந்ததும் ஒரு 2 கப்புக்கு தண்ணி விட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு 3 விசிலுக்கு எடுக்கணும். இப்போ குக்கர் விசில் கேட்டாச்சு. கொஞ்சம் ஆறின பிறகு திறந்து பார்த்துட்டு மத்து வச்சு நல்லா மசிச்சு கொடுக்கணும். இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுக்கணும். இந்த கத்திரிக்காவை ஸ்மாஷ் பண்ணி எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான் இந்த ரெசிபி. இது இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.